الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: إن الله مع المحسنين. وقال عيلا: أحسن كما أحسن الله إليك. وقال النبي صلى الله عليه وسلم: أدبوا أولادكم وأحسنوا آدابكم إن أولادكم هدية إليكم، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாகுக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. அன்புக்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான் அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைய தலைப்பு உபகாரம் செய்வோம் என்றொரு அழகான தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. எப்படியெல்லாம் உபகாரம் செய்யுதல், யார் யாருக்கு உபகாரம் செய்வது என்று குர்ஆனிலும் ஹதீஸிலும் கேட்டால் நிறைய செய்திகளை கொடுக்கிறது. உபகாரம் எதை கொண்டு செய்யலாம்? ஒரு 5 காரியங்களை கொண்டு உபகாரம் செய்யலாம். முதலாவது உபகாரம் என்பது பொருளாதாரத்தை கொண்டு. இறைவன் தனக்கு வழங்கியிருக்கிற பொருளாதாரத்தை கொண்டு உபகாரம் செய்யுதல், இது ஒரு வகையான உபகாரம். நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்திலிருந்து இன்று வரை அந்த உபகாரம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஹிஜ்ரி 211 அஹ்மத் இப்னு மிஸ்கீன் என்ற ஒரு சூஃபி, அஹ்மத் இப்னு மிஸ்கீன் ஏழ்மையின் உச்சத்தில் வாழ்கிறார். குடும்பத்தில் இருப்பவர்கள் சாப்பிட்டு 2-3 தினங்கள் ஆகிறது. குடியிருக்கிற வீட்டை தவிர வேறு எதுவும் அவரிடத்தில் இல்லை. இந்த அஹ்மத் இப்னு மிஸ்கீன் நினைக்கிறார், இந்த வீட்டையாவது விட்டுவிடலாம். தன்னுடைய அன்பு நண்பர் அபுன் நஸரிடத்திலே செல்கிறார். 2-3 நாட்கள் ஆகிறது என் இல்லத்தார்கள் சாப்பிட்டு, அதனால் என்னுடைய வீட்டை நான் விற்கலாம் என்று இருக்கிறேன். அபுன் நஸர் சொன்னார், அதை வாங்குகிற அளவிற்கு வசதி என்னிடத்தில் இல்லை. ஆனால் உன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய மக்களின் பசியை நீக்குகிற ஆற்றல் என்னிடத்தில் இருக்கிறது. ஒரு 4-5 ரொட்டியை சுட்டு அதற்குள்ளே இனிப்புகளை வைத்து கொடுத்து அனுப்புகிறார். அஹ்மத் இப்னு மிஸ்கீன் அதை கொண்டு செல்லுகிற போது ஒரு 2 வயது குழந்தை தாயினுடைய 2-2.5 வயது குழந்தை தாயினுடைய இடுப்பிலே அமர்ந்து கொண்டு அஹ்மத் இப்னு மிஸ்கீன் இடத்தில் இருக்கிற ரொட்டியை பார்க்கிறது. அதுவும் பசியின் காரணமாக, அம்மி யத்தினி, சச்சா பசியாக இருக்கிறது, அதை எனக்கு கொடுத்து விடுங்களே என்று கேட்டது அந்த குழந்தை. தெருவிலே செல்லுகிற போது அந்த குழந்தையின் அந்த குரலை கேட்ட அஹ்மத் இப்னு மிஸ்கீன் தன்னுடைய வீட்டை மறந்து போனார். இந்த ஏழை தாயின் மகன் கேட்பதற்காக அந்த ரொட்டியை அப்படியே கொடுத்து விடுகிறார். அவர்கள் சாப்பிட்டு விட்டு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி புறப்பட்டு விட்டார்கள். செல்லுகிற வழியில் ஒரு திண்ணையிலே அமர்ந்து கொண்டு அல்லாஹ்விடத்திலே அஹ்மத் இப்னு மிஸ்கீன் பேசுகிறார், யா அல்லாஹ், ஒரு ஏழைக்காக நான் கொண்டு போன உணவை அந்த ஏழைக்கு கொடுத்து விட்டேன். இந்த ஏழையை நீ மறந்த போவாய், இந்த ஏழையை நீ மறந்த போவாய் என்று அல்லாஹ்விடத்திலே பேசுகிறார்கள். நண்பர் அபுன் நஸர் வருகிறார். வீட்டை வாங்குவதற்குத்தான் யாரையோ அழைத்து வருகிறார் என்று பார்த்தால் இன்னொரு நண்பரோடு வருகிறார். அபுன் நஸரை பார்த்து, என்ன காரணம், என்னை பார்க்க வந்திருக்கிறீர்களே? அபுன் நஸர் சொன்னார், இவர் குராசானில் இருந்து வருகிறார். 30 வருடத்திற்கு முன்னால் உங்கள் தகப்பனார் 1,00,000 திர்ஹத்தை இவரிடத்திலே கொடுத்து உங்களிடத்திலே ஒப்படைக்க சொல்லி இருக்கிறார். அந்த 1,00,000 திர்ஹத்தை கொண்டு வந்திருக்கிறார். இதோ உங்களுக்கு சேர வேண்டிய 1,00,000 திர்ஹம். இப்பொழுது அஹ்மத் இப்னு மிஸ்கீன் அல்லாஹ்விடத்திலே பேசுகிறார்கள், ரப்பே, என்னடா உன் நாடகம்? நான் இந்த ஏழைக்கு
ஒரு சின்ன பிள்ளைக்கு உபகாரம் செய்தேன், அதற்கு எனக்கு கூலி 1,00,000. என்னடா உன் நாடகம்? ஒரு ஏழைக்கு உபகாரம் செய்கிற போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தாமிரம் இல்லாமல் அதற்கான பகரத்தை வழங்குவான். இமாம் புகாரி அறிவிக்கிறார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவினுடைய அழகான ஹதீஸ். ஆயிஷா ரலியல்லாஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிற போது, நாயகனே நம் வீட்டுக்கு வெளியே ஒரு ஆச்சரிய செய்தி நடந்தது நாயகனே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, என்னம்மா ஆயிஷா ஆச்சரியம்? இல்லை, ஒரு ஏழை பெண்மணி 2 குழந்தைகளை தன்னுடைய பிள்ளைகளை கையில் பிடித்துக் கொண்டு வந்தார். தகப்பனில்லாத இந்த குழந்தைகள் பசியோடு இருக்கிறார்கள், ஏதாவது கொடுங்கள் அம்மா ஆயிஷா என்று கேட்டார். நான் வீடு முழுக்க தேடினேன், 3 பேரித்தம்பளம் இருந்தது. 3 பேத்துக்கு 3 கொடுத்தரலான்னு 3ஐயும் கொடுத்தேன். அந்த தாய் 2 பிள்ளைகளுக்கும் ஆளுக்கு ஒன்றை கொடுத்து விட்டு தான் கையிலே வைத்திருக்கிறார். அந்த குழந்தைகள் வேகமாக சாப்பிட்டு விட்டு அம்மாவின் கையில் இருக்கிற பழத்தை கேட்கிறது. ஐஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, அம்மாவின் பழத்தை கேட்க அந்த தாய் தன் பசியை பற்றி கொஞ்சமும் யோசிக்காமல் அந்த 2 குழந்தைகளிடத்திலேயும் சரிவாதியாக 2ஆக பிளந்து 2 பேருக்கும் ஆளுக்கு பாதி கொடுத்து விட்டு அந்த தாய் பட்டினி கிடந்ததை பார்த்தேன் நாயகனே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதுகலல்லாஹு பிஹல் ஜன்னா. இந்த ஒரு உபகாரத்தால் அல்லாஹ் அந்த பெண்ணை சொர்க்கத்திற்கு சொந்தக்காரியாக ஆக்கிவிட்டான் என்பது தெரியுமா ஆயிஷா? இந்த சின்ன உபகாரம் தன் பிள்ளைகளுக்கு தனக்கு சேர வேண்டியதை பிள்ளைகளுக்கு கொடுத்துவிட்டு பட்டினி கிடந்ததால் அந்த பெண் சொர்க்கத்தை சம்பாதித்துக் கொண்டாள். சின்ன சின்ன உபகாரங்கள் பெரிய பெரிய சொர்க்கத்தை ஈட்டிக் கொடுக்கும். அல்லாஹ் கொடுத்த பொருளாதாரத்தில் உபகாரம் செய்கிற போது பெரும் பெரும் சொர்க்கம். எல்லா சிகாவு சித்தாவினுடைய அத்தனை நூட்களிலும் இடம்பெறும். உஸ்மான் கனி ரலியல்லாஹு தஆலா, அல்லாஹு அக்பர், மக்கள் எல்லாம் கஷ்டத்தில் இருக்கிற போது 2 முறை சொர்க்கத்தை பெருமானாரின் வாயிலிருந்து வாங்கியவர்கள் உஸ்மான் கனி. மக்கள் எல்லாம் தண்ணீருக்காக கடும் கஷ்டப்படுகிறார்கள். மதீனாவில் ஒரு யூதனுடைய கிணறு மட்டும்தான் இருக்கிறது, ரூமா. அந்த கிணற்றுக்கு சென்றால் கடும் விலை சொல்லப்படுகிறது. அன்னைக்கே தண்ணியை விற்க ஆரம்பிச்சான். கடும் விலை சொல்லப்படுகிறது. என்ன செய்வது என்றே தெரியவில்லை என்று நாயகத்திடத்திலே சொல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையிலே கேட்கிறார்கள், பிஅர ரூமாவை வாங்கி கொடுக்கிற உபகாரி யாராவது இருக்கிறீர்களா என்று சபையிலே கேட்க முதல் கரம் உயர்ந்ததே உஸ்மான் ரலியல்லாஹுவின் கரம் தான். இந்த வியாபாரிகள்லையும் உஸ்மான் ரலியல்லாஹு ரொம்ப ஹிக்மத்தான வியாபாரி. அதனாலதான் பேரோடையே பெருமானார் சேர்த்தே சொன்னார்கள், பணக்கார உஸ்மான் தான் பேரு. என்ன தொட்டதெல்லாம் பணம். நேரா போய் அந்த யூதனிடத்திலே பேசுகிறார்கள், இந்த கிணற்றிலே பாதி மட்டும் எனக்கு கொடு, மீதியை நீ வைத்துக் கொள்ளாங்க. கிணத்தை பாதி வாங்க முடியுமா? முழு பணம் தருகிறேன், பாதி கொடுத்து விடு. முழு கிணற்றுக்கான பணத்தை வாங்கிக்கொள், ஆனா எனக்கு பாதி மட்டும் கொடுத்தா போதும். சொல்றது புரியலையே. ஒரு நாள் நீ தண்ணி எடு, ஒரு நாள் நான் தண்ணி எடுக்கிறேன். ஒரு நாள் நீ எடுத்துக்கொள், ஒரு நாள் நான் எடுக்கிறேன். ஆனால் முழு கிணற்றிற்கான பணம் 35,000 திர்ஹம் கொடுத்து விடுகிறேன். யூதனுக்கு பயங்கர சந்தோஷம். ஏன்னா முழு பணமும் கிடைத்து விட்டது. ஒரு நாள் நாம் தண்ணீரை விட்டு விடலாம். சந்தோஷம். வாங்கிய உஸ்மான் தன்னுடைய தினத்திலே தண்ணீர் ஃப்ரீ என்றார்கள். எல்லாம் உஸ்மான் ரலியல்லாஹுடைய தினத்திலேயே தண்ணீர் எடுக்க ஆரம்பித்தார்கள். யூதனுடைய தினம் காலியாய் போய் கிடக்கிறது, யாரும் வரல. இப்ப யூதன்ட்ட போறாங்க, உன்னை தண்ணி எடுக்க வர்றதில்ல, முழு பணம் தருகிறேன், மீதி அரை கிணத்தை கொடுக்கிறாயா? முழு பணம் தருகிறேன், மீதி அரை கிணத்தை கொடுக்கிறாயா? யூதன் தாராளமாக கொடுக்கிறேன், இன்னொரு 35,000 திர்ஹத்தை கொடுத்து முழுவதையும் இஸ்லாமியர்களுக்கு மீட்டிக் கொடுக்க பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹுவை அழைத்து சொன்னார்கள், உஸ்மான், இனி நீ என்ன செய்தாலும் சொர்க்கத்தை அல்லாஹ் உனக்கு வாஜிபாக்கி விட்டான். நீ என்ன செய்தாலும் பிரச்சனை இல்லை உஸ்மான். அல்லாஹு அக்பர். பெருமானாரினுடைய நாமினால் சொர்க்கத்தை பெற்றவர்கள் உஸ்மான். இன்னொரு பக்கம்
போர்க்களங்களிலேயே ரொம்ப அஸ்ரா கஷ்டமான போர். எந்த போர்? பெருமானார் கலந்து கொண்ட போர்க்களங்களிலேயே கஷ்டமான போர்க்களம் எது தெரியுமா? தபூக். பெருமானார் தபூக்குக்கு செல்வதற்காக எல்லோரிடத்திலும் நிதி வசூல் செய்கிறார்கள். போர்க்களத்திற்கு செல்ல வேண்டும். யார் உபகாரம் செய்வது? ஒவ்வொருத்தரும் தன்னுடைய தகுதிக்கு ஏற்றவாறு சொல்ல உஸ்மான் ரலியல்லாஹு ஒரு இடத்திலிருந்து எழுகிறார்கள், நாயகமே 100 ஒட்டகை சரக்கோடு தருகிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பக்கம் திரும்புகிறார்கள், வேறு யாராவது தருகிறீர்களா? உஸ்மான் ரலியல்லாஹு மீண்டும் எழுகிறார்கள், போதவில்லை போல் தெரிகிறது. பெருமானார் கேட்கிறார்கள், மீண்டும் எழுகிறார்கள், இன்னும் 100 ஒட்டகை சரக்கோடு தருகிறேன் நாயகமே. உமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீண்ட தூர பயணம் இல்லையா, வேறு யாராவது தருகிறீர்களா? உஸ்மான் ரலியல்லாஹு மீண்டும் எழுகிறார்கள், நாயகமே என்னிடத்தில் 300 ஒட்டகை இருக்கிறது, 300ஐயும் சரக்கோடு கொடுத்து விடுகிறேன் நாயகமே. கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உஸ்மான் 8 சொர்க்கத்தில் நீ எதில் வேண்டுமானாலும் நுழையலாம். இந்த உம்மத்திற்காக உஸ்மான் செய்த உபகாரம், பொருளாதாரத்தை கொண்டு உபகாரம் செய்ய முடியும். இப்படி ஒரு ஆச்சரியத்தக்க வரலாறு. முத்ரிஃப், இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹினுடைய ஆசிரியர் முத்ரிஃப் 30 வயசுலே வஃபாத் ஆயிட்டாங்க. 30 வயசுலே வஃபாத். முத்ரிஃபினுடைய வஃபாத் 30 வயசு. அந்த 30 வயசுல மனைவிக்கு எத்தனை வயசு இருக்கும்? ரொம்ப குறைவான வயது மனைவிக்கு. வஃபாத்தாகி விடுகிறார்கள். முத்ரிஃப் 2 பிள்ளைகளை, யத்தீமான பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு இஸ்லாமிய தலைவரிடத்திலே போய் சொல்லுகிறார்கள், யத்தீமான பிள்ளைகள் இருக்கிறார்கள், எங்களுக்கு வாழ வழி இல்லை, நாங்கள் ஏழ்மையில் இருக்கிறோம், தங்குவதற்கு எங்களுக்கு இடம் வேண்டும், இரவிலே எங்களுக்கு ஏதாவது பிழைப்புக்கு வழி வேண்டும். அந்த இஸ்லாமிய தலைவர் சொன்னாரு, நீங்க புர்கா போட்டு வந்திருக்கிறதுனால உங்களை நாங்க முஸ்லீம் எப்படி ஏத்துக்கிறது? அதெல்லாம் தங்க வைக்க முடியாது, சென்று விடு. புர்கா போட்டு வந்ததால் முஸ்லிம் என்று நம்புவதா? சென்று விடு. இந்த பெண்மணி அழுது கொண்டே பிள்ளைகளை கையிலே பிடித்துக் கொண்டு நெருப்பு வணங்கி அந்த தெருவிலே செல்லுகிறார்கள். நெருப்பு வணங்கிகளின் தலைவனை பார்த்து கேட்கிறார்கள், நாங்க இஸ்லாமியர்கள், 2 பிள்ளை இருக்கு, தகப்பனார் இல்ல, இரவுல தங்கணும், காலையில ஏதாவது வேலை வேண்டும். அந்த நெருப்பு வணங்கியின் உள்ளத்திலே இறைவன் ஈரத்தை வைத்திருந்தான். மனைவியை அழைத்து வீட்டிலே தங்க வையுங்கள், உணவு கொடுங்கள், நாளை காலை ஏதாவது வேலை கொடுக்கலாம். இரவு நேரத்திலே உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்திலே இஸ்லாமிய தலைவர் ஒரு கனவு காணுகிறார். இஸ்லாமிய தலைவர் கனவு காணுகிறார். கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்க்கிறார். பெருமானார் இவரை அழைத்துக் கொண்டு சொர்க்கத்தை சுட்டி காட்டுகிறார்கள். சொர்க்கத்தை எல்லாம் சுத்தி பார்த்த உடனே, இந்த சொர்க்கம் யாருக்கு நாயகமேன்னு கேட்டாரு இஸ்லாமிய தலைவர். பெருமானார் சொன்னார்கள், லி முஃமினின் முவஹித், களப்பற்ற முஃமினுக்கு என்றார்கள். அப்ப அந்த தலைவர் சொன்னாரு, நானும் களப்பற்ற முஃமின் தான்டாரு. சட்டுன்னு பெருமானார் கேட்டாங்க, நீ முஃமின்ங்கிறதுக்கு என்னப்ப ஆதாரம்னு கேட்டாங்க. நேத்து அந்த பெண்மணி வந்தப்ப நீ முஸ்லிம்ங்கிறதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டியே, இப்ப நீ முஃமின்ங்கிறதுக்கு என்னப்ப ஆதாரம்? துடித்து எழுகிறார். அந்த யத்தீம்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று தேடுகிறார். யூதரின் வீட்டில் இருப்பது தெரிகிறது, நெருப்பு வணங்கியின் வீட்டில் இருப்பது தெரிகிறது. நேர 1000 திர்கத்தை கொண்டு போய் அந்த நெருப்பு வணங்கியின் வீட்டில் போட்டு 1000 திர்கத்தை வச்சுக்கங்க, உங்க வீட்டில் இருக்க விருந்தாளியை எங்கள்கிட்ட கொடுத்துருங்க. அப்ப அந்த நெருப்பு வணங்கி சிரித்தாராம். 1000 திர்கத்திற்காக நான் சொர்க்கத்தை விட்டுக் கொடுக்க முடியுமான்னாரு. நேற்று என் கனவிலேயும் கண்மணி நாயகம் தோன்றினார்கள், இந்த சொர்க்கம் உனக்குத்தான் என்றார்கள். எதற்காக என்றேன், தங்கி இருக்கிறார்களே இந்த யத்தீமை வைத்துக் கொண்டு அவர்களை நீ தங்க வைத்ததற்காக. அப்பயே எழுந்து நான் களிமா சொல்லி முஸ்லீம் ஆயிட்டேன். நான் 1000ற்காக கொடுத்து விட முடியாது. சின்ன சின்ன உபகாரங்கள் பெரிய பெரிய சொர்க்கத்தை வாங்கி கொடுத்து விடும். ஹதீஸிலே இப்படியும் ஒரு வரலாறு வருகிறது. எல்லா சகாபியும் மௌத்தா போகும்போது கலிமா சொல்லி மௌத்தா போவாங்க. ஒரே ஒரு சகாபி மட்டும் வித்தியாசமா மௌத்தா போவாரு. லைத்தஹு கான ஜதீதா, லைத்தஹு கான பஈதா, லைத்தஹு கான காமிலா, இப்படியே சொல்லி மௌத்தா போயிட்டாங்க. சகாபாக்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு, நாயகமே எல்லாரும் கலிமா சொல்லி மௌத்தா போவாங்க, ஆனா இந்த சகாபி புதுசா இருந்தா நல்லா இருக்குமே, கொஞ்சம் தூரமா இருந்தா நல்லா இருக்குமே, பரிபூரணமாக இருந்தால் நல்லா இருக்குமே, இப்படியே சொல்லி மௌத்தா போயிட்டாரே நாயகமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே கேட்கிறார்கள். ஜிப்ராயில் இடத்திலே கேட்கிறார்கள், என்ன நடந்தது? ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க,
அல்லாஹு அக்பர். இவர் இறக்கிற போது 3 மலக்குகள் வந்தார்கள். ஒவ்வொரு மலக்கும் ஒரு சொர்க்கத்தை காட்டினாங்க. இந்த சொர்க்கம் உனக்கு தான். ஒரு மலக்கு சொல்றாரு, இந்த சொர்க்கம் உனக்கு தான். எதுக்குன்னு கேட்டார் அந்த சஹாபி. புது டிரெஸ் நீ போட்டுக்கிட்டு இருக்கிற டிரெஸ் போட்டுட்டு போகும்போது ஒரு ஆள் டிரெஸ் இல்லாம உட்கார்ந்து இருந்தான், உன் டிரெஸ் கழட்டி கொடுத்தியா இல்லையா? ஆடை இல்லாமல் அமர்ந்தவருக்கு ஆடையை கொடுத்தாயே, இந்த ஆடை கொடுத்ததற்காக உனக்கு சொர்க்கம். ஒரு ஏழைக்கு ஆடை கொடுத்ததற்காக உனக்கு சொர்க்கம். அப்ப இந்த சகாபி சொன்னாரு, பழைய ஆடைக்கே சொர்க்கம்னா லைத்தகு காண ஜதீதா, புதுசு புதுசா கொடுத்துருப்பனே. பழசுக்கே சொர்க்கம்னா அடுத்த மலக்கு சொன்னாரு, இந்த சொர்க்கமும் உனக்கு தான். அவர் எதுக்குன்னு கேட்டாரு. ஒரு பெரியவர், வயசானவர், பள்ளிவாசலுக்கு போகும்போது நடக்க முடியாம வந்தாரு. நீ தூக்கி கொண்டு போய் பக்கத்தில் இருக்கிற பள்ளியில விட்டியே, அதற்கு தான் இந்த சொர்க்கம். உடனே அந்த சகாபி சொன்னாரு, லைத்தகு காண பஈதா, இப்படி எல்லாம் சொர்க்கம் கிடைக்கும் தெரிஞ்சா அவரை ரொம்ப தூரத்துக்கு இருக்கிற பள்ளிவாசலுக்கு தூக்கிட்டு போயிருப்பானே, அல்லாஹ் பெரிய சொர்க்கத்தை கொடுத்திருப்பானே. அடுத்த மலக்கு சொன்னாரு, இந்த சொர்க்கமும் உனக்கு தான். எதுக்குன்னு கேட்டாரு. நீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது ஒரு ஏழை வந்தார், சாப்பிட்ட ரொட்டியிலிருந்து 2 துண்டை எடுத்து கொடுத்தியா இல்லையா, அதற்கு சொர்க்கம். 2 சாப்பிட்ட துண்டை கொடுத்ததற்கே சொர்க்கம் என்றால் இது தெரிஞ்சிருந்துச்சுன்னு சொன்னா நான் பாக்கெட்டா போட்டு காமிலா பரிபூரணமாக நிறைய பேர்களுக்கு உதவி செய்திருப்பேனே. அன்புக்குரியவர்களே, சின்ன சின்ன உபகாரங்கள் பெரிய பெரிய சொர்க்கத்தை ஈட்டிக் கொடுக்கும். அப்ப பொருளாதாரத்தால் சொர்க்கத்தை பெற முடியும். இரண்டாவது, கல்வியால் உபகாரம் செய்யலாம். உபகாரம் பொருளாதாரத்தால் செய்யலாம், கல்வியால் அல்லாஹ் கொடுத்திருக்கிற கல்வி ஞானம் இல்லையா, அந்த கல்வி எங்க கிடைக்குங்கிறதுல இல்ல. சின்ன சின்ன பிள்ளைகளிடத்திலே கூட கல்வியை பெற்ற பெரியோர்கள் இருக்கிறார்கள் இல்லையா. முன்னால் இந்த நாட்டை ஆண்டவரினுடைய வரலாறுகளை நீங்கள் படிக்கலாம். எம்ஜிஆர் வரலாறு என்னடா பள்ளிவாசல்ல சொல்றாங்க எல்லாம் யோசிக்க தேவையில்லை. அந்த வரலாற்றிலே ஒரு செய்தியை படிக்க நேர்ந்தது. சின்ன பையன், கடுமையான பசி. ஒரு நாளைக்கு 1 அணாவுக்கு புட்டு வாங்குவாங்களாம். 1 அணாவுக்கு புட்டு. டெய்லி ஒரு பாட்டிகிட்ட புட்டு வாங்கி சாப்பிட வேண்டியது. ஒரு நாள் வீட்டில் வருமே, கையில காசு இல்ல, புட்டு வாங்காம அப்படி போறாரு. அந்த கிழவி பார்த்து கூப்பிட்டுச்சா, இங்க வாப்பா, ஏப்பா புட்டு வாங்காம போற? இல்ல பசிக்கல, ஒரு மாதிரியா இருக்கு, அதனால புட்டு வாங்கல. உள்ளதை சொல்லுப்பா, ஏப்பா வாங்கல? இல்ல வீட்டுல காசு இல்ல. அப்ப அந்த பாட்டி சொல்லுச்சான், நாளைக்கு பணம் சம்பாரிச்சிடலாம், இந்த பசி இருக்கு இன்னைக்கு தான் வந்துடும். இன்னைக்கு இருக்கிற பசிய நாளைக்கு தள்ளி போட முடியாது, இன்னைக்கு இருக்கிற பசிய. அதனால வாங்கிட்டு போ, உனக்கு பணம் வந்த ஒண்ணு கொடுத்துரு, வாங்கிட்டு போ. வாங்கிட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு திருப்பி வர்றாரு. நான் பணம் தருவேங்கிறதுக்கு உனக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு? எதை வச்சு என்கிட்ட கொடுத்த? அந்த கிழவி சொல்லிச்சான், நீ பணத்தை எனக்கு கொடுத்துட்டா, நாளைக்கு கொடுத்துட்டா அது வியாபாரம், கொடுக்கலன்னா அது புண்ணியம். எனக்கு 2மே லாபம் தான். கொடுத்தால் வியாபாரம், கொடுக்கவில்லை என்றால் புண்ணியம். எனக்கு எந்த நஷ்டமும் இல்லை. ஒரு பாட்டி பாடம் சொன்னது என்கிறார். கல்வி எங்கிருந்து வேண்டுமானாலும் கிடைக்கும் இல்லையா. சாதாரணமா வீட்டுல, நம்ம வீடுகள்ல அந்த கீரைக்கார அம்மா, இந்த காய்கறிக்கார அம்மாட்ட பேசிட்டு இருக்கிறத பார்த்தாவே எவ்வளவு பெரிய உபகாரத்திற்கான பாடங்களை படிக்க முடியும் தெரியுமா. இந்த பாட்டிமார்கள்லாம் காய்கறி வாங்குறத பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அவளே தலையில கூட, சென்னையில எல்லாம் அது இருக்கா இல்லையான்னு தெரியல, அந்த நிலையெல்லாம் மாறி போச்சு. கூடையில காய்கறியை கொண்டு வரும்போது, கீரையை வித்துட்டு காய்கறியை வித்துட்டு வரும்போது இங்க வீட்டுல உட்கார வச்சு அந்த அம்மா மார்க பண்ற வியாபாரம் இன்னைக்கு இருக்கிற வியாபாரிகள் எல்லாம் தோத்து போயிடணும். அந்த அம்மா அப்படி கீரையை விரிச்சு காட்டி, பயங்கரமா காட்டி 10 ரூபா கொடுங்க. இந்த கிழவி என்ன செய்யணும், அது எல்லாத்தையும் அமுத்தி பிடிச்சி, என்னமா இத்தினூடு தான் போட்டிருக்கேன், இதுக்கு போய் 10 ரூபா கேட்கிற, இத்தினூடு போட்டு 10 ரூபா, என்ன கொஞ்சம் கொடு, அப்புறம் என்ன கொஞ்சம் கொடு, என்னமா வியாபாரத்தையே கெடுத்துருவ போல தெரியுது இப்படின்னு ஒரு 2 பேத்துக்கு வாக்குவாதம் கடுமையா நடக்கும். இதெல்லாம் முடிஞ்சு அந்த பொருளை வாங்கினதுக்கு பின்னாடி அந்த வீட்டில் இருக்கிற பாட்டியம்மா அப்படி தூக்கி ஏத்தி தலையில வைக்க வந்த கூடைய வைக்கிற போது அவள் லேசா ஒரு கிருகு இருக்கிறாள், லேசான ஒரு மயக்கம். உடனே அந்த பாட்டியம்மா கேட்டுச்சு பாருங்க, என்னம்மா நீ மாசமா இருக்கியா, நீ மாசமா இருக்கியா? ஆமா மாசமா இருக்கேன். உடனே கீழே இறக்கி வச்சுட்டு, சாப்பிட்டியா காலையில, நீ சாப்பிட்டியா காலையில,
இல்ல சாப்பிடறதுக்கெல்லாம் நேரம் இல்ல, வியாபாரத்துக்கு போகணுமா இல்லையா, உடனே வீட்டில் இருக்கக்கூடிய உணவை கொடுத்து சாப்பிட வச்சு காப்பியை கொடுத்து எல்லாம் செஞ்சு இப்ப போமா. இப்ப வீட்டில் இருக்கிறவர் கேட்கிறாரு, வெறும் 1 ரூபாய்க்கு அந்த போடு போட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருந்த, வெறும் 1 ரூபாய்க்கு அவ்வளவு பேச்சு பேசுறீங்க 1/2 மணி நேரம், ஆனா இட்லி 5 இட்லி இல்லையா காபி பார்த்தாக்கா அது வந்து 40-50 ரூபா பெருமானம் உள்ளதை கொடுத்து அனுப்புகிறீரே, இது என்ன புரியலையே. அந்த பாட்டி சொன்னது அழகாக சொன்னது, வியாபாரத்திலே கணக்கு பார்க்கவில்லை என்றால் வியாபாரம் கெட்டு போகும். வியாபாரம் என்றால் கணக்கு பார்க்க வேண்டும். உபகாரத்திலே கணக்கு பார்த்தால் உபகாரம் கெட்டு போகும். வியாபாரம் வேறு, உபகாரம் வேறு என்ற அந்த ஞானத்தை நம்முடைய வீடுகளில் இருந்து பெறுகிறோமே. சாதாரணமா அந்த வீட்டில் நடக்கிறத பார்த்தாவே எவ்வளவு பெரிய உபகாரங்கள், அழகான உபகாரங்களை அள்ளி கொடுக்க முடிகிறதே இல்லையா. எங்க பாட்டி சொன்னது இன்னமும் எனக்கு நினைவு இருக்கிறது. என்ன அழகான வார்த்தைகள். மரத்திலே கை விட்டவனும் கேட்டான், கடனுக்கு கடன் பட்டவனும் கேட்டான். 2 வரி, ஆனால் எவ்வளவு பெரிய உபகாரம். மரத்தில் ஏறும்போது கையை விட்டாண்டா முடிஞ்சு உன கபரஸ்தானுக்கு போயிட வேண்டிய. கடனுக்கு கடன் பட்டவன், இவன் கடனை கொடுக்கிறதுக்கான இன்னொருத்தன் வட்டி வாங்கி கொடுக்கிறான். இப்ப கடனுக்கு கடன் பட்டவனும் கேட்டான். வாழ்க்கையில் எந்திரிக்கவே முடியாது. உண்ணாமல் கெடும் உறவு, கேட்காமல் கெடும் கடன். 2 வரியில முடிச்சாங்க. உண்ணாமல் ஒரு உபகாரம், உண்ணாமல் கெடும் உறவு. உறவு வேணும்னா இவங்க அவங்க வீட்டுல சாப்பிடணும், அவங்க இவங்க வீட்டுல சாப்பிடணும். நல்லா வரமாட்டேன்னு சொன்னாக்கா ஆட்டோமேட்டிக்கா உறவு முடிஞ்சு போயிடும். உண்ணாமல் கெடும் உறவு, கேட்காமல் கெடும் கடன். கடனை கொடுத்துட்டு அவரா கொடுத்துருவார், அப்புறம் அவரா கொடுத்துருவார், அப்புறம் பார்க்கலாம் என்றா கபரஸ்தானுக்கு போக வேண்டியதுதான். அவர் இவரை பார்க்கவே மாட்டார். அன்றைக்கு அவ்வளவு அழகாக நம்முடைய முன்னோர்கள் உபகார செய்தியாக கல்வியை கொடுத்திருக்கிறார்கள். கல்வியாலும் உபகாரம் செய்ய முடியும். 3வது உபகாரம் உடலால் உபகாரம். மூசா நபியின் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உபகாரம் செய்தார்களே, ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பெண்மணிகள் தூண்டு போன கிணற்றை தூக்கி அவர்களுக்கு உபகாரம் செய்ததான் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பெண் மக்களை மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு திருமணம் முடிக்க காரணமாக இருந்தது. உடலால் உபகாரம் நாம் செய்ய முடியும் இல்லையா. ஆனா இன்னைக்கு அந்த உடலால் செய்கிற உபகாரம் கூட நகர்ப்புறங்களில் காணாமல் போனது. வயதானவங்களை முடியாதவங்களை கூட்டிட்டு வர்றது, அவங்களுக்கு தேவையான மருந்து மாத்திரைகளை வாங்கி கொடுக்கிறது, உடலால் உறுப்புகளால் செய்கிற வியாபாரம் உபகாரம். 4வது ஒரு உபகாரம் இருக்கிறது, அம்ருல் பில் மாரூஃப், நல்லதை ஏவுதல், தீமையை தடுத்தல். இதுவும் கூட உபகாரம் தான். நன்மையை ஏவுதல், தீமையை தடுத்தல். அல் இஹ்சானு பில் ஜாஹ். 5வது ஒரு உபகாரம் இருக்கிறது, அது என்னன்னா அல் இஹ்சானு பில் ஜாஹ், பதவியை கொண்டு உபகாரம் செய்தல். பரீரா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஆயிஷா ரலியல்லாஹால் உரிமை விடப்பட்ட அடிமை பரீரா. பரீராவுக்கும் முகீஸுக்கும் திருமணம், கல்யாணமாய் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. பரீரா உரிமையை பெறுகிறார். ஒரு அடிமை உரிமையை பெற்றால் பழைய கணவனோடு நினைத்தால் வாழலாம், நினைத்தால் வாழாமல் இருக்கலாம். காரணம் என்ன தெரியுமா? அடிமையா இருந்த 2 தலாக்கு தான், அடிமைக்கு தலாக்கு 2. உரிமையை பெற்றுவிட்டால் 3வது தலாக்குக்கான உரிமையை பெறுகிறாள். அந்த உரிமையை பெறுகிற காரணத்தினால் பழைய கணவனோடு நாடுனா வாழலாம், நாடுனா பேசாம இருக்கலாம். இப்ப பரீரா சொல்லிட்டாங்க, பழைய கணவனோட நான் வாழ முடியாது, முகீஸோடு வாழ முடியாது. ஆனா அந்த முகீஸ் எப்படின்னா லைலா மஜ்னூன் மாதிரி, எப்ப பார்த்தாலும் பரீரா 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 பரீரா. பெருமானார் இடத்தில் வருகிறார், நாயகமே பரீராவுக்கு என்னை பிடிக்கவில்லை நாயகமே, ஆனால் என் உயிரெல்லாம் பரீரா நாயகமே, நீங்கள் தான் ஏதாவது உபகாரம் செய்ய வேண்டும் நாயகமே. அல்லாஹு அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் வேற சொல்றாங்க, தஷ்ஃபஉ துஜரு, நீங்கள் ஒருவருக்கொருவர் தஷ்ஃபஉ பரிந்துரை செய்தால், தஷ்ஃபஉ துஜரு, பரிந்துரைக்கு கூலி உண்டு என்ற காரணத்தினால் பரீரா என்னிடத்திலே உன் கணவர் பரிந்துரைக்க சொல்லி இருக்கிறார். அம்மா பரீரா, உன் கணவன் உன்னையே நினைத்துக் கொண்டிருக்கிறான், அம்மா நீ சேர்ந்து வாழலாமே. பரீரா தெளிவா கேட்டாங்க, நாயகமே இது உங்கள் உத்தரவா உபதேசமான்னு கேட்டாங்க. நீங்கள் உத்தரவு என்றால் சேர்ந்து வாழ்கிறேன், உபதேசம் என்றால் ஒரு காலமும் முடியாது நாயகமே. பெருமானார் சொல்லுகிறார்கள், இது என் உத்தரவல்ல, என் உபதேசம் தான், சட்டத்திலே நான் கை வைக்க முடியாதம்மா, உபதேசம், அப்படியானால் சேர முடியாத நாயகமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
வந்து முகீஸிடத்திலே சொல்லுகிற போது, முகீஸ், உனக்கும் நன்மை கிடைத்து விட்டது, எனக்கும் நன்மை கிடைத்து விட்டது. நீ சொன்னதற்கு நான் உபகாரமாக சொன்னேனே, அதற்கு இறைவன் கூலியை எழுதிவிட்டான். உபகாரங்கள் பல வகையில் இருக்கிறது. யார் யாருக்கு உபகாரம் செய்வது? அல்லாஹு அக்பர். 10 பேர்களுக்கு உபகாரம் செய்ய சொல்லி மார்க்கம் தூண்டுகிறது. அது யார் யார் 10 பேரு? அல் யஹ்சானு இலல் வாலிதைன். முதல்ல உபகாரம் செய்வது நம்முடைய பெற்றோர்களுக்கு. பெற்றோர்களுக்கு செய்கிற உபகாரத்திற்கு நிகரே இல்லை. ஆனா நம்ம பெற்றோர்களுக்கு என்ன உபகாரம் செய்திருக்கிறோம்? அன்தவ மாலுக்கலி அபிக், நீ உன்னுடைய பொருளாதாரம் எல்லாம் உன் பெற்றோரை சார்ந்தது. நம்மையே பெற்றோரிடத்திலே கொடுத்து விட வேண்டும். அதுதான் உபகாரம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறானே, வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோர்களுக்கு நீ உபகாரியாக இரு. அவங்க நம்மளை எத்தனை தடவை ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் அதுக்கு இதுக்கும் கையை பிடிச்சு கூட்டு போயிருக்கிறாங்க. நாம பெருசாகி அந்த பெற்றோர்களை கைபிடித்து எத்தனை முறை அழைத்து வந்திருக்கிறோம். அவர்கள் விரும்பியதெல்லாம் கேட்டு கேட்டு எத்தனை முறை தந்திருக்கிறோம் இல்லையே. ஒரு அழகான வரலாறு. மாலிக் ரஹ்மத்துல்லாஹ்வே மாட்டிக்கொண்ட வரலாறு. மாலிக் ரஹ்மத்துல்லாஹ்விடத்தில் லைஸ் இப்னு சாத் போகிறார்கள். சின்ன வயசு, 25 வயசு. லைஸ் இப்னு சாத் போய் சொல்றாங்க, மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் அவர்களே, காலியுல் குலாத், நீதிபதிகளுக்கெல்லாம் நீதிபதியாக இருக்கிறீர்கள். ஒரு சிக்கல் வந்து விட்டது. நான் மேல் படிப்புக்காக வெளியூர் செல்லலாம், ஷாம் செல்லலாம், சிரியா செல்லலாம் என்று ஆசைப்படுகிறேன். என் தகப்பனார் போயிட்டு வான்னு சொல்லிட்டாரு. ஆனா எங்க அம்மா போகாதேன்னு சொல்லிட்டாங்க. இப்ப என்ன செய்யறதுன்னு கேட்டாங்க. என் தகப்பனார் போயிட்டு வான்னு சொல்லிட்டாரு, போய் மேல் படிப்புக்கு செல் என்றார். என் தாயாரு போக வேணான்ட்டாங்க. என்ன செய்யறது? தகப்பனார் பேச்ச கேட்கவா, அம்மா பேச்ச கேட்கவா? மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் என்ன பதில் சொல்றது? நழுவுன மீன்ல நழுவுன மீன் வலுவுன மீன் சொல்லுவாங்கல்ல, அத மாதிரி மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் பதில் சொல்றாங்க, அசே அபாக், உன் தகப்பனுக்கு வழிபட்டு நட. அப்ப சந்தோஷம் போயெல்லாம் நினைக்கும் போது சொன்னாங்க, லா தாசி உம்மக், உங்க அம்மாவுக்கு மாறு செய்யாத, போயிட்டு வந்துட்டாங்க. உங்க அத்தாவுக்கு கட்டுப்பட்டு நட, உங்க அம்மாவுக்கு மாறு செய்யாத. ஒண்ணுமே புரியல, குழம்பி போயிட்டார். பெற்றோர்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு பேருபகாரிகளாக மாறி போக வேண்டும். இரண்டாவது யாருக்கு உபகாரம்? அல் யஹ்சானு இல ஸௌஜா வ ஸௌஜத் இல ஸௌஜ். கணவன் மனைவிக்கு உபகாரம், மனைவி கணவனுக்கு உபகாரம். இன்னைக்கு நாம அந்த உபகாரியாக இருந்திருக்கிறோமா? கணவன் எப்பொழுதுமே மனைவியை அடிமையாக பார்க்கிறல் உபகாரமா இல்லையா? தேவையான நேரத்திலே பணிவிடை செய்ய வேண்டும். வரலாற்றிலே ரொம்ப அசந்து போன செய்தி ஒன்று. ஹிம்ஸ் நாட்டு கவர்னர் ஜாபிர் பின் சாத், ஹிம்ஸ் நாட்டு கவர்னர், உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹுவினுடைய ஆட்சி காலம். 4 குறைகளை அந்த கவர்னருக்கு சுமத்துகிறார்கள். முதல் குறை என்ன தெரியுமா? எப்பொழுதுமே அவர் அலுவலகத்திற்கு லேட்டா தான் வர்றார். காலையில 10 மணிக்கு வரணும்னா எப்பயுமே 11, 12க்கு தான் வர்றார். இரண்டாவது, வாரத்தில் ஒரு நாள் விடுமுறை எடுக்கிறார். மூன்றாவது, இரவு நேரத்தில் அலுவல்களை கவனிப்பதில்லை. நாலாவது, திடீர் திடீர் என்று மயக்கமுற்று விடுகிறார். கவர்னரை மாத்துங்க உமரே. உமர் ரலியல்லாஹு இப்படி கடிதம் போட்டோன்னு மாத்திர பழக்கம்லாம் இல்ல, கூப்பிட்டு விட்டாங்க. ஜாபிர் இப்னு சாத், உங்களை குறித்து 4 குற்றங்கள் எழுந்திருக்கிறது, பதில் சொல்லுங்கள். முதல் குற்றம் என்ன சொன்னாங்க? தினமும் அலுவலகத்திற்கு தாமதமாக வருகிறாயே. ஜாபிர் இப்னு சாத் அடக்கத்தோடு சொன்னார்கள், உமர் அலி அவர்களே, என் மனைவி நோயாளி. என் மனைவிக்கு பணிவிடை செய்து என் பிள்ளைகளை எல்லாம் குளிக்க வைத்து என் பிள்ளைகளுக்கு என்ன தேவையோ உணவையெல்லாம் கொடுத்து விட்டு வருவதற்கு எனக்கு காலதாமதமாகிறது. உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு எழுந்து நெற்றியிலே முத்தமிட்டு அல்ஹம்துலில்லாஹ் என்றார். இரண்டாவது குற்றச்சாட்டு, வாரத்தில் ஒரு நாள் எதற்கு விடுமுறை எடுக்கிறீர் சொன்னாங்க. நாட்டின் கவர்னர் சொன்ன வார்த்தை, ஜாபிர் இப்னு சாத், என்கிட்ட இருக்கிற ஆடை இந்த ஒரு ஆடை தான், இதை துவைத்து அது காய்வதற்கு ஒரு நாள் ஆகிறது, அதனால் நான் விடுமுறை எடுத்துக் கொள்கிறேன். பயங்கர சந்தோஷம். மூன்றாவது குற்றச்சாட்டு, ஏன் இரவில் அலுவல்களை கவனிப்பதில்லை? ஜாபிர் பின் சாத் சொன்னார்கள், பகல் முழுவதும் படைப்பினங்களுக்காக, இரவு முழுவதும் படைத்தவனுக்காக. பகலில் படைப்பினங்களின் வேலையை பார்க்கிறேன், படைத்தவனுக்கு நான் செய்கிற கடமைகள் இருக்கிறதே. உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, நானும் அதைத்தானப்பா செய்கிறேன். எனக்கு உறக்கம் வருகிற போது குளிர்ந்த தண்ணீரை முகத்தில் அடித்துக் கொண்டு நான் இரவு நேரத்தில் என் இறைவனோடு தொடர்பு கொள்கிறேன். எழுந்து ஆனந்த பாட்டாடுகிறார்கள் உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு.
4வது குற்றச்சாட்டு, ஏன் திடீர்னு மயக்கம் போட்டுறீங்க? சொன்னார்கள் ஜாபிர் இப்னு சாத், முதலில் முஸ்லிம்களில் தூக்கு மேடைக்கு ஏற்றப்பட்டவர் ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா. தூக்கு மேடைக்கு ஏறுகிற போது முஹம்மது கெட்டவர் என்று ஒரு வார்த்தை சொல் விட்டு விடுகிறோம். முஹம்மது கெட்டவர் என்று ஒரு வார்த்தை சொல் விட்டு விடுகிறோம். ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா சொல்லுகிறார்கள், எதிரிகளை பார்த்து சொல்லுகிறார்கள், என் கண்மணி முஹம்மதின் மீது ஒரு முள் தைப்பதை கூட என்னால் பொருந்திக் கொள்ள முடியாது. என் தலை போனாலும் பரவாயில்லை, ஒரு காலத்திலும் முஹம்மது கெட்டவர் என்ற வார்த்தை மட்டும் வராது. ஆனால் எனக்கு நீங்கள் தூக்கு மேடை கேட்டுக் கொள்ளுங்கள், கொஞ்சம் அவகாசம் கொடுக்க வேண்டும். 2 ரக்காத் நான் தொழுது கொள்கிறேன். தூக்கு மேடைக்கு செல்வதற்கு முன்னால் 2 ரக்காத்தை சுன்னத்தாக்கியவர்கள் ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா. அந்த 2 ரக்காத்து ரொம்ப நீளமா தொழுகல, வேகமா குல் யா அய்யுஹல் காஃபிரூன் குல் வல்லாஹ் ஓதி வேகமாக தொழுகிறார்கள். தூக்குக்கு பயந்து இவர் நீளமாக தொழுகிறார் என்று சமூகம் பேசக்கூடாது. நீளமாக தொழுகிறார் என்று, நான் தூக்குக்கு பயப்படவில்லை என்று தூக்கு மேடைக்கு சென்றார்களே முதலில் ஹுபைப். இந்த ஜாபிர் இப்னு சாத் சொல்லுகிறார்கள், அவர் தூக்கு மேடைக்கு செல்வதை நான் கண்ணிலே பார்த்துக் கொண்டே இருந்தேன். அந்த நேரத்தில் நான் முஸ்லிமாக இல்லை. நான் மட்டும் அன்று முஸ்லிமாக இருந்திருந்தால் என் தலையை கொடுத்து என் ஹுபைபை காத்திருப்பேனே. ஹுபைப் ரலியல்லாஹுவின் நினைவு வரும், எனக்கு மயக்கம் வந்துவிடும். உமர் ரலியல்லாஹு ஆனந்தப்படுகிறார்கள். வீட்டு வேலையை கவனிக்கிற கவர்னர், வீட்டில் இருக்கிற மனைவிக்கு உபகாரம் செய்த கவர்னர், உபகாரம் வேண்டும். அதே மாதிரி மனைவி கணவனுக்கு உபகாரம். அல்லாஹு அக்பர், ஹதீஜா ரலியல்லாஹுவை விட ஒரு பேருபகாரியை இந்த உலகம் பார்த்திருக்க முடியுமா? அடுத்து குழந்தைகளுக்கான உபகாரம், அதிலேயும் குறிப்பா பின்துகள், பெண் பிள்ளைகள். யாருக்கு 3 புள்ள 2 புள்ள 1 புள்ள பெண் பிள்ளை இருந்து அதை சீராக வளர்த்து அதை அழகான முறையிலே திருமணம் முடித்துக் கொடுக்கிறாரோ அவரை விட பெரிய உபகாரி இல்லை. 4வது யாருக்கு உபகாரம் செய்ய வேண்டும்? அல் மசாகீன், அல் ஐதாம், அல் அராமில். மார்க்கம் சொல்லுகிறது, ஊரில் இருக்கிற மிஸ்கீன்கள், யதீம்கள், அராமில்கள், விதவைகள், இவர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும். உறவுக்காரர்களிலேயே நாம் உபகாரம் செய்திருக்கிறோமா? 5வது அல் ஜார், பக்கத்து வீட்டுக்காரருக்கு உபகாரியா இருக்கணும். பக்கத்து வீட்டுக்காரர் யூதன், பக்கத்து வீடு. இப்னு உமர் ரலியல்லாஹுவினுடைய பக்கத்து வீட்டுக்காரன் யூதன். சால்னா காய்ச்சினா அவங்களுக்கு சேர்த்து தான் காய்ச்சுவாங்களாம். குழம்பு வைத்தால் யூதருக்கும் சேர்த்து. அல்லாஹு அக்பர், எவ்வளவு பெரிய உபகாரம். நம்ம பக்கத்து வீடெல்லாம் பார்த்திருக்கிறோமா? அது நகர்ப்புறத்து வாழ்க்கை சொல்லவே தேவையில்லை. அந்த பக்கத்து வீடு என்றால் பகை வீடு, அண்டை வீடு என்றால் சண்டை வீடு. திறந்த உடனே சண்டை ஆரம்பிச்சிருவோம், பிஸ்மில்லா இல்லையா? 6வது அல் இஹ்சான் இலல் ஹதம், ஹாதிம்களுக்கு, கடையில் இருக்கிற வேலையாட்கள், நம்மிடத்திலே பணிபுரியோர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும். ஊருக்கெல்லாம் ஹாஜியார் அள்ளி கொடுப்பாரு, ஆனா கடையில வேலை செஞ்சிட்டு இருப்பான், அவனை கண்டுக்கிறதே இல்லை. இந்த உபகாரத்திலே பயனே இல்லை. தன்னிடத்தில் இருப்பவர்களுக்கு உபகாரியாக இரு. அபூ தர்தா தன்னுடைய அடிமையை அழைச்சிட்டாங்க. வந்ததே கோபம் பெருமானாருக்கு. என்ன அபூ தர்தா, உனக்கு ஓடுகிற ரத்தம் தான் அவருக்கும் ஓடுகிறது. அடிமை என்பதற்காக நீ அடிப்பாயா? பெருமானார் பேசின உடனே அதுக்கு பிறகு அபூ தர்தா ரலியல்லாஹுவினுடைய வாழ்க்கையை பாருங்கள். அந்த அடிமை என்ன உடை போடுகிறாரோ அதுதான், அந்த அடிமை என்ன உண்ணுகிறாரோ அதுதான் அபூ தர்தாவின் உணவு. அப்படியே மாறி போனார்கள். 7வது அல் இஹ்வான் வல் அஸ்திகா, தன்னுடைய உறவுக்காரர்கள், நண்பர்களுக்கு உதவுதல். அண்ணன் தம்பிக்கு உதவுற பண்பாடு வந்திருக்கிறதா? அல்லாம ஹக்கானி அழகா பதில் சொல்றார். இந்த சொத்து பிரச்சனையில தான் இந்த உபகாரம்லாம் நம்மள தெரியும். அண்ணன் தம்பி உபகாரம்லாம் எங்க வரும்னா, சொத்தை பிரிக்கும் போது கரெக்டா வந்துடும். ஒரு ஆள்கிட்ட ஒரு மாடு இருந்துச்சா, ஒரு தென்னை மரம் இருந்துச்சான், ஒரு போர்வை. அண்ணன் தம்பி 2 பேர். அப்ப அண்ணன் பங்கு வைக்கலாமா? இருக்கிறதே மாடு 1, தென்னை மரம் 1, ஒரு போர்வை. அண்ணன் சொன்னாராம், பிரச்சனை இல்ல, தென்னை மரத்துல மேல நான் வச்சுக்கிறேன்டா, கீழே நீ வச்சுக்க. இவன் தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்க வேண்டியது, காய பிடிக்கிட்டே இருக்க வேண்டியது. மாட்டுல முன் போர்ஷனை தம்பி நீ வச்சுக்கடா, பின் போர்ஷனை நான் வச்சுக்கிறேன், பசுமாட்டுல பாலை கறந்துக்கலாம். போர்வைய பகல்ல புள்ள நீ வச்சுக்கடா, ராத்திரி புள்ள நான் வச்சுக்கிறேன். என்ன அழகான பங்கீடு. பார்த்தான்
தம்பிக்காரன் எவ்வளவு நாள் தான் பொறுத்து பொறுத்து பாக்குறது, ஒன்னும் பிரச்சனை இல்ல. சுண்ணாம்பை கரைச்சு தென்னை மரத்துக்கு கீழே ஊத்துனான். என்னடா சுண்ணாம்பை கரைச்சு கீழே ஊத்துற? கீழ்பகுதி என்ன சார்ந்தது எதுவும் கேட்க கூடாது, நான் என்ன வேண்டாலும் செய்வேன். மாட்டுக்கு புல்லு போடுறதை நிறுத்திட்டான். என்னடா நிறுத்திட்ட? முன் போர்ஷன் என்னையை சேர்ந்தது, நான் என்ன வேண்டாலும் செய்வேன், கேட்க கூடாது. பகல் நேரத்தில் போர்வையை தூக்கி தண்ணிக்குள்ள போட்டு முக்கிட்டான். என்னடா இப்படி செஞ்சிட்ட? பகல் என்னையை சார்ந்தது, எது வேண்டாலும் செய்வேன். அப்ப அன்புக்குரியவர்களே, இந்த இஹ்சான் எங்கே காட்டிக் கொடுக்கப்படும்? எட்டாவது ஒரு உபகாரம் இருக்கிறது. அல் இஹ்சானில் ஆம்மத்தில் ஹல்க், பொதுமக்களுக்கு செய்கிற உபகாரம். மக்கள் தேவையாக இருக்கிற போது அந்த மக்களை கவனிக்கிற உபகாரம். ஒன்பதாவது அல் இஹ்சானில் ஹைவானாத், மிருகங்களுக்கு கூட உபகாரியாக இருக்கு. மிருகங்களுக்கு கூட நெருப்பிலே நீ எறும்புகளை போடாதே, எறும்பு புத்துல நெருப்பு வச்சிடாத, உபகாரியாக இரு. கடைசியில நீ உன்னோடு உபகாரம் செய்து கொள். இன் அஹ்சன்தும் அஹ்சன்தும் லி அன்ஃபுசிக்கும், உங்களுக்கு நீங்களே உபகாரியாக இருங்கள். உடம்பு சரியில்லை டாக்டர்கிட்ட போ, நீ எப்பொழுதும் உன்னுடைய உடலுக்கு செய்ய வேண்டிய உபகாரத்தை செய். இத்தனை உபகாரங்களும் இருக்கிறது, இதை செய்து வாழ வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வாழுகிற காலத்தில் சிறந்த உபகாரிகளாக இருக்கிற நல்ல தௌஃபீக்கை நமக்கு வழங்குவானாக.